இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, இல்லண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த திருச்சி கிழக்கு தொகுதி நிறைய பேர் அண்ணா நீங்க வாங்கண்ணா, நீங்க வந்தா நாங்க ஓட் போடுறோம்னா, வெல்கம்னா இதெல்லாம் சொல்றீங்க. இவரு தமிழ்நாட்டை பொறுத்த போறாரா? இவரு பைத்தியக்காரனுங்க. ஏன் திருச்சி கிழக்கு மட்டும் டார்கெட்டு? மதுராந்தகமோ, செய்யாரோ, அம்பாசந்தரமோ இங்கெல்லாம், ஏன்னா அங்க ஆல்ரெடி கேண்டிடேட் இருக்காங்க. திருச்சி கிழக்குல கேண்டிடேட் இல்ல, எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி, இப்ப அம்பையில போட்டி போட்டு லாரன்ஸ் அப்படின்னா அருவாரோட எக்ஸிக்யூட்டிவ் கிளம்பிடுவாரு. ஆனா டேய், திருநெல்வேலி மட்டும் போயிராங்கப்பா, அருவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. நான் ஷூட்டிங் போற இடத்துல நான் ஏதாவது ஆபீஸ் போனா கூட, வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில நிக்கிறீங்களா, எல்லாரும் சந்தோஷமா கூப்பிட்டீங்க, அன்பா கூப்பிட்டீங்க. உங்க அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. டைம் இல்ல. இவர் பைத்தியக்காரனுங்க. இவங்களுக்கு தான் அரசியல் தெரியலப்பா. இவர் அறவேக்காடுகள். அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுங்க. வாங்க, திருச்சி தொகுதியில நான் வந்து நிக்கணுமா? இல்ல, விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்பத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டி இருப்பார்ல, அவங்க வரணுமா நான் வரணும்? நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போ சொல். விஜய் சார் யார் நிக்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பாத்துட்டு போனா போதும், பாட் அவுட். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவான். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ரேபன்ஸ்ல தச்சைனாயே கழட்டி. விஜய் வந்தார், விஜய் கையை ஆட்டினார், விஜய் வாயை கோணினார், விஜய் கொட்டாவி விட்டார், விஜய் தும்மினார். பைத்தியக்கார பசங்களா, ஒழுங்கா அரசியல் பண்ண வாங்கடா. ஒருவேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி தெரியுமா சேரணும்? எப்படி 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 ஃபர்ஸ்ட் உறுப்பினரா போய் சேரணும். உறுப்பினரா சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும். நான் வந்து ஒரு 4 வருஷம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம திருச்சிக்கு நான் வந்து போட்டி போட முடியும். எடுத்த உடனே நாவே நிக்க முடியாது அப்படின்னாரு. ஆனா அவருக்கு யாரும் தரேன்னு சொல்லவே இல்லையே. 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நல்ல திட்டங்களையும் எத்தனை போய் வெளியே சொல்லணும். கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து, சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. 4 வருஷம் சர்வீஸ் பண்ணா எம்எல்ஏ ஆகணும்னா தாவைக்கால யாருமே எம்எல்ஏ இருக்க முடியாது. 4 பேரை வெட்டினாரா, தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவ வருஷ கணக்குல உயிரை கொடுத்து வேலை செய்யறான். அதுக்குன்னு ஃபீல் பண்றாதீங்க, அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டாரு போல. நீ மாட்டிட்டு செத்தா நாங்க ஏன் பதட்டப்படணும், பரபரப்படையணும்? நீ என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தியா? திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. நிப்போம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாத்தி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. சரண்டர் பண்ணிட்டு அவங்களுக்காக உழைக்க போறோம்னா அங்க நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. உங்களுக்கு மரியாதை வேணுமா, ஓட்டக்கல்ல வேணுமா? மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்காரனாவே கொடுத்துரு. என் சொந்தத்தை எல்லாரையும் கேட்கிறேன். அது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன தப்பு? செருப்ப கலட்டி மக்கள் அடிப்பாங்க, செருப்ப கழட்டி அடிப்பாங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அரிசி விலை, பருப்பு விலை, உப்பு விலை, புளி விலை, மிளகாத்தூள் விலை, மஞ்சத்தூள் விலை, பாம் ஆயில் விலை, சிக்கன் விலை, மட்டன் விலை குறைய போதா, ஒரு மசரும் குறைய போறது. அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? விஜய் வந்து 40 நாள் ஆச்சு, என்ன மாற்றம்? ஒரு மாற்றம் இல்ல, மக்களுக்கு ஏமாற்றம். ஏங்க, அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? என் சொந்தத்தை எல்லாரையும் கேட்கிறேன். அது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன தப்பு? கறி தீர்ந்து போச்சு, சரி, திருப்பி கறி வாங்குவா வேணாமான்னு மக்களாக நீங்க சொல்றீங்க. தம்பி, கறி வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, வேணாம்னா வேணாம்னு சொல்லுங்க. அதெல்லாம் மக்கள் முடிவுன்னு மக்கள்கிட்ட திருப்பி விடுறீங்க. ஆனா எனக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா. மக்கள் தான் வேணான்ட்டாங்க, மக்கள் கிளம்புங்க. வர்றதுன்னா வர வேண்டியதானே, ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்கணும்? மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பிட்டு இருக்குல்ல.
ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு சரச்ச மாவைய திரும்ப திரும்ப போட்டு போட்டு அரைச்சிட்டு இருக்க. நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியாக மாற்றி அது தப்பாக 2-3 பேர் பேசுகிறேன்னொடனே நான் ட்வீட் போட்டுட்டேன். தப்பு நம்ம பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒண்ணு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதானே கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. டேய் லாரன்ஸ், நீ சோறு தான் திங்கிற, என்ன திங்கிற? நீ மக்களை நாய் கூட கம்பேர் பண்ணி பேசினது வீடியோ ஃபுட்டேஜா ஆதாரமா இருக்கு. இன்னமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னு பெரிய மயிறு மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கிற. தம்பி, இந்த சுருட்டு சூப்பு எல்லாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்னை சார்னா கூப்பிடுவாங்க. என்னுடைய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டங்க, ரொம்ப வலி இருக்கு எனக்குள்ள. நான் நிஜமா உழைச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க, இதை வேற பண்ணி மேற்கொண்டு டென்ஷனா இருக்கா? இல்ல உன் கால்ல நாள் இந்த 2 செட்டி எடுத்துக்க. முன்னாடி ஏதோ பேசிட்டீங்க, இந்த வீடியோ பாத்தீங்களா? இப்போவாது என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். இனிமே அப்படி யாரும் தப்பா பேசாதீங்க. டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து மட்டும் நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா தேவையில்லாத பேசி தேவையில்லாத பிரச்சனை மாட்டுறாரு. அதுக்கு காரணம் ஒரு பேச்சு தான். ஐயா, உனக்கு வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. நீ மாற்றுத்திறனாளிகளை வச்சு போற இடத்துல, போற ஸ்டேஜ்ல எல்லாம் அவங்கள ஒரு காட்சி பொருளா காமிச்சு வைத்த கழுவிட்டு இருக்கிற. இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? இந்த புறம்போக்கு நாயே, பொறம்போக்கு. இவர் பேர் தான் ராஜகோபால். இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க, எத்தனை குழந்தைங்க வளர்த்திருப்பேன், எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருப்பேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். இந்த வீடியோலயுமே ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வச்சு, அவர் இப்ப வந்தாரு, அப்ப வந்தாரு, அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாருன்னு சம்பந்தமே இல்லாம எதுக்குடா இதை பண்ற நீ? எதுக்குடா அந்த ஈன பொழப்பு பொழைக்கிற நீ? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? நீ மாற்றுத்திறனாளிகளுக்கோ மத்தவங்களுக்கோ நல்லது பண்றனா ஓகே, அதை எதுக்கு இப்ப எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து காமிச்சு இதெல்லாம் பண்ணி எதுக்கு இந்த ஈன பொழப்பு பொழைக்கிற? நான் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. ரொம்ப என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல, போதையை போட்டு எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? சொல்றா, என்ன நம்ம பேசுறோம். வாயை திறக்காத முதலமைச்சர் வாயில என்ன கம்மு மூச்சு ஒட்டி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் ஒரு ரேர் பினாமினா. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. எனக்கு ஒரு குட்டி ஆசைங்க, எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். இங்க தாவேக நிர்வாகிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை முயற்சி நான் என் தம்பி போய் தனியா வச்சு இந்த 3 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கலாம். அவங்க முழுக்க நாங்க தாவேக கட்சி அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சிஎம் சார் எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பொம்மை மாதிரியே வடிவேல் மாதிரியே இருக்கு. 23ஆம் புலிகேசி மாதிரியே இருக்கு பாக்குறது. அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? 23ஆம் புலிகேசியின் ஆட்சி துவங்கி விட்டது. 5 வருடத்திலே அழிவு நிச்சயம். சங்கு சத்தம். என்னதான் பார்த்தா டிவிக்கோட சிட்டிங் அமைச்சர் சரத்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பவுடர் மாதிரியே ஒரு ட்ரக் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வச்சு பயன்படுத்தினாராம். அதனால அவர் மினிஸ்டர் பதவியில இருந்து தூக்கணுமா, அதுக்காக தான் இந்த போராட்டமா. ஆக்சுவலா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. நல்லதும் பண்ணிருக்கலாம், கெட்டதும் பண்ணிருக்கலாம். அது கெட்டதாவே இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பதவியில வந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லது பண்றாரா இல்ல கெட்டது பண்றாரா, அந்த கெட்டதை சுட்டி காட்டி பதவியில இருந்து மாறணும், விலகணும் சொல்லலாம், போராட்டம் பண்ணலாம். அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. சரி, அது உண்மையா இருக்கு பொய்யா இருக்கு? ஏதோ வக்கீல் கண்டு முருகா, நீ சோத்ததான் திங்கிறியா இல்ல சட்டி நிறைய தீய திங்கிறியா? அதாவது அரசியல் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணிருந்தாலும் அதை கண்டுக்க கூடாதான். எப்படி கொலை பண்ணியிருந்தாலும் கண்டுக்க கூடாதா, கொலை அடிச்சிருந்தாலும் கண்டுக்க கூடாது, பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்தாலும் கண்டுக்க கூடாது, கஞ்சா வித்திருந்தாலும் கண்டுக்க கூடாது, ஒரு தடை செய்யப்பட்ட ஹைலி அடிக்டிவான ட்ரக்ஸ் பயன்படுத்தினாலும் கண்டுக்க கூடாது. அப்படிதானே? குருவையே பண்ணாம இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குருவை தூக்கு பண்ண முடியல, வேற கிராப்புக்கு போயிடுறாங்க. வகத்தை நெப்பிக்கணுமாக்கு இந்த பொழப்புக்கு பொது காக்கு சில வித விதமா அள்ளி திங்கலாம்ல. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா?
போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போட்டா அடப்பத்திருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்க? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.